பிறந்து சிறந்த மொழிகளுக்கு மத்தியில் சிறந்தே பிறந்த அன்னை தமிழை வணங்கி பிறந்து சிறந்த மொழிகளுக்கு மத்தியில் சிறந்தே பிறந்த அன்னை தமிழை வணங்கி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான பண்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது பேராவூரணி நீலவேணி. என் பேரை பதிவு பண்ணணும்ல, யூடியூப்ல எல்லாம் வருது இல்ல, என் பிள்ளை எல்லாம் என்கிட்ட சிக்கி சின்ன பின்னமாகுது. நான் யூடியூப் மம்மி, யூடியூப் மம்மி. யூடியூப்ல என்னென்னலாம் சமையல் வருதோ அதெல்லாம் சமைச்சு என் பிள்ளையும் வீட்டுக்காரையும் வச்சு டெஸ்ட் பண்றதா என்னுடைய வழக்கம். சரி, இன்னைக்கு கூட இங்க கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி கூட என் வீட்டுல யூடியூப் சமையல் தான் நடந்துச்சு. ஆசாசையா என் வீட்டுக்காரக்காகவும் என் பிள்ளைக்காகவும் நான் என்ன தெரியுமா செஞ்சேன்? அன்னாசில அல்வா செஞ்சு, ஆவக்காயில அவியல் செஞ்சு, கோவக்காயில துவையல் செஞ்சு, பப்பாளியில பாயாசம் பண்ணிட்டு இதெல்லாம் சாப்பிடுற மாதிரி இருக்கலாமா? நம்ம சமைச்சு வைப்போம், சாப்பிட்டா நமக்கு என்ன, சாப்பிட்டாட்டி நமக்கு என்ன. ஆனால் நடுவர்களே, இங்க சென்னைக்கு கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி கூட என் வீட்டுக்காரக்காக கஷ்டப்பட்டு சுட சுட சப்பாத்தி சுட்டு ரசம் வச்சுட்டு தான் நான் மேடைக்கே வந்தேன். சப்பாத்திக்கு ரசமா? ஏன் சப்பாத்திக்கு, ஏன்க்கா சப்பாத்திக்கு நீங்க என்னக்கா வைப்பீங்க? குருமா வைக்காதீங்கக்கா, தயவு செஞ்சு குருமா வைக்காதீங்க. வீட்டுக்காரர் லேட்டா வந்தாருன்னா குருமால தேங்காய் அரைச்சு ஊத்துவீங்க, அப்புறம் குருமா கெட்டு போயிடும். தேங்காய் நிறைய சேர்த்துக்கிட்டீங்கன்னா கொலஸ்ட்ரால், அப்புறம் லப்பு டப்புன்னு துடிக்கிற நம்ம வீட்டுக்காரோட இதயம் டப்புன்னு நின்று போயிடும். அதனால தயவு செஞ்சு யாரையுமே குருமா வைக்காதீங்க. ரசம் வைக்கிறதுனால 3 முக்கிய பலன் இருக்கு, சொல்றேன், நோட் பண்ணிட்டு போய் இன்னையில இருந்து நீங்க ரசம் தான் வைக்கணும். ரசம் வைக்கிறதுனால 3 முக்கிய பலன் இருக்கு, சொல்லவா? என்னது? நீங்க சப்பாத்திக்கு ரசம் வச்சீங்கன்னா வீட்டுக்காரர் லேட்டா வரும்போது சப்பாத்தி ஹார்ட் ஆயிடுச்சுன்னா பிச்சு ரசத்துல ஊற வச்சு சாப்பிட்டுக்கலாம், தொண்டையில சிக்கிக்காது. பலன் நம்பர் 1. பலன் நம்பர் 2, ஒருவேளை நீங்க செஞ்ச சப்பாத்தியோட டேஸ்ட் அதிகமாகி வீட்டுக்காரர் 4-5 எக்ஸ்ட்ரா சாப்பிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு செரிமான பிரச்சனை ஆயிரும். நீங்க ரசத்தை டம்ளர்ல ஊத்தி கொடுக்கலாம். ஏன்னா ரசத்துல சுக்கு, மிளகு, திப்பிலி, அதிமதுரம் எல்லாம் போடுறோம்ல, செமிச்சிரும். அதெல்லாம் போட மாட்டீங்களா? அதெல்லாம் போடணுக்கா, அதெல்லாம் போட்டாதான் கொரோனாவே வராது. ஆமா, அதெல்லாம் இனிமே போட்டு ரசம் வைங்க, சரியா? அதுக்கப்புறம் 3வது நடுவர்களே, 3வது பலன் இதுதான் பெண்களுக்கான முக்கியமான பலன். என்ன பலன் தெரியுமா? வைக்கிறதா வைக்கிறீங்க, ரசத்தை வைக்கல 1 குண்டான் தண்ணியை ஊத்தி சேர்த்து வைங்க. காலையில மிச்சம் இருந்துச்சுன்னா இட்லிக்கோ தோசைக்கோ தொட்டு தின்னுங்கன்னு சொல்லிடலாம். சமைக்கிறதுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு நடுவர்களே. ஆனா என்ன மாதிரி யூடியூப் அம்மா கிட்ட சிக்கி தவிக்கிற பிள்ளைங்க எல்லாம், என் பிள்ளைலாம், அம்மா தாயே உனக்கு நானே கடன் வாங்கியாவது கோயில் கட்டுறேன், நான் தளபதி போடுற சாப்பாட்டையே சாப்பிட்டுக்கிறேன், என் தலையில நீ சமைக்கிறத அள்ளி கொட்டாதன்னு எஸ்கேப் ஆயிருதுங்க. பிள்ளைய கொண்டு போய் விடுறேங்கிற பேர்ல என் வீட்டுக்காரர் 2 உப்புமா வாங்கி தின்னுட்டு வீட்டுக்கு வந்துடுறாருங்க. வீட்டுல சமைக்கிற வேலை எனக்கு நடுவர்களே. சமைக்கிற வேலை போட்டு ஒரு ரசம் வைக்கி, அப்படி போடாம ஒரு ரசம் வைக்கி, நல்லா இருக்கணும். நம்மளும் நம்ம பிள்ளைகளும் சாப்பிடுவோம். நல்லா இல்லாத நாய்க்கு ஊத்துவோம். நாய்க்கும் பிடிக்கணும்னு வச்சுக்க, நம்ம பொண்டாட்டிய வாயில ஊத்தி விட்டுருவோம். நடுவர்களே, நான் மூக்குப்பொடி போட்டு கூட ரசம் வைப்பேன். ஏன்னா அது ரேர் ரசம். என் வீட்டுக்காரர் 4 டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா உண்மையாவே ஒரு விஷயம், நம்மள இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றோம்ல, உண்மையாவே நான் வேலைக்கு போயில டெய்லி என்னை ஒரு பையன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவான். யாரவே? அதான் எனக்கும் தெரியாது. ஆதார் கார்டு கூட கேட்டேன், இன்னும் ஆதார் கார்டுக்கு அப்ளை பண்ணலையா. யாராவது நம்மள டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்களேன்னு பார்த்தா ஒரு 2 வருஷமாவே ஃபாலோ பண்ணிட்டே வந்தான். ஒரு நாள் திடீர்னு என்கிட்ட வந்து, மேடம் நீங்க நாளைக்கு வேலைக்கு வராதீங்க, வீட்டை விட்டு வெளியில வராதீங்க, கதவை சாத்திட்டு வீட்டுக்குள்ளே இருங்க அப்படின்னா. நான் ஏன்டா வேலைக்கு வரக்கூடாது? நான் கஷ்டப்பட்டு வேலை வாங்கினேன், நான் ஏன் வேலைக்கு வரக்கூடாது? நான் ஏன் வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாதுன்னு கேட்டதுக்கு என்ன தெரியுமா சொன்னா? ஒண்ணும் இல்ல மேடம், இன்னைக்கு நிலவை நோக்கி சந்திராயன் ராக்கெட் அனுப்புறாங்களா. நிலவோட தென் துருவத்தை ஆராய்ச்சி பண்றதுக்காக ராக்கெட் அனுப்புறாங்கல்ல, நிலவை நோக்கி சந்திராயன் ராக்கெட் 3 அனுப்புறாங்க மேடம். நீங்க இன்னைக்கு வெளியில வராதீங்கன்னா ராக்கெட் போறதுக்கு நான் வேலைக்கு போறதுக்கு என்னடா சம்பந்தம்னு கேட்டதுக்கு என்ன தெரியுமா சொன்னா? ஒண்ணும் இல்ல மேடம், நிலவை தேடி ராக்கெட் போகுது, ஒருவேளை நீங்க வீட்டை விட்டு வெளியில வந்தா நிலா நீங்க தான் நினைச்சு ராக்கெட் உங்க வீட்டுக்கு வந்துரும், நாசாவுக்கு நட்டமாயிரும் மேடம். ஆனா ஒரு அமாவாசைக்கு இவ்வளவு ஆழவும் கூடாது. அமாவாசை 8 மணிக்கு மேல உன் முகத்தை பார்த்து சகிக்க முடியாம தானே லைட்டை பூரா ஆஃப் பண்ணிட்டு ஒரு குவாட்டரை போட்டு குப்பரை படுத்திருக்கேன். என்கிட்ட ரீல் வருது. அவங்க வீட்டுக்காரர் டெடிகேட் பண்ணிருக்காரு இத. அப்படி சொல்லாதீங்க நடுவர்களே. இப்படி பெண்களுக்கு, ஆனா ஏன் வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு நீலவேணி. ஆமா, இப்ப 7:30 சனின்னு ஒண்ணு பாடப்படுத்திட்டு இருக்குல்ல, யூடியூப திறந்தாலே மீனராசிக்கு 7:30 சனி. எங்க வீட்டுக்காரர் டென்ஷன் ஆயிட்டாரு. இதுமா, நான் பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன். நேரா போய் அந்த ஐயரை பார்த்து என் பொண்டாட்டி பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு? நட்சத்திரத்தை சொல்லுங்க. அவங்க என்ன நட்சத்திரம்னு இவர் சொன்னது கேட்டு அந்த ஐயர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அவ நட்சத்திரம் இல்ல, அவ ஒரு நிலா. அப்படிதான். நிலா XXL சைஸ்ல இருந்து பாத்திருக்கீங்களா? பாத்துக்கோங்க XXL நிலாவை. ஆமா, நிலா இந்த கலர்ல இருக்கும்போது இப்படி இருக்க கூடாதாக்கும். நிலாவை ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா என்னைய மாதிரி மேடு படத்துல தாங்க இருக்கும். உண்மையாவே நிலாவுக்கு எக்ஸாம்பிள்னா அது நான் தாங்க. சரி, நீங்க எல்லாம் நடுவர்களே நிலாவை விட்டுட்டு சூரியனுக்கு வா. ஆனா சூப்பர், அதான் நீங்க. ஆனா இத நான் ஏன் தெரியுமா சொன்னேன்?
இப்ப நான் சாமி கும்பிட்டது தப்பா? தப்பு இல்லம்மா. வெள்ளி உண்மையாவே சொல்றேன்க்கா, நான் பார்க்க கூட கொஞ்சம் அடாவடியா பேசுற மாதிரி உங்களுக்கு தெரியலாம், ஆனா நான் ரொம்ப பக்தி உள்ள பிள்ளைக்கா. சத்தியமா வெள்ளி செவ்வானா பட்டிமன்றம் கூட போக மாட்டேன். வீட்டை தொடச்சு தலைக்கு குளிச்சு வீட்டுக்காருக்கு சைவம் மட்டுமே சமைச்சு வச்சு வீட்டுல இருக்கிற எல்லா சாமி போட்டோவுக்கும் பொட்டு வச்சு பூ மாட்டி இந்த புகையுமே அது என்ன சாம்பிராணி சாம்பிராணி போட்டு சாமி கும்பிடுறதாங்க என்னுடைய வழக்கம். அதுக்கு என் வீட்டுக்காரர் கோச்சுக்கிட்டாருங்க. ஏன் தெரியுமா கோச்சுக்கிட்டாரு? சாமி 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 போட்டோவுக்கு பொட்டு வச்சு பூ மாட்டினேன். எந்த சாமிக்கு? எந்த சாமிக்கு? அவங்க அம்மா தான் குலசாமி, அவங்க அம்மா தான் குலசாமின்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாருன்னு போட்டோவோட போட்டோவா அவங்க அம்மாவோட போட்டோவுக்கும் பொட்டை வச்சு பூவை மாட்டி சாமி கும்பிட்டேங்க. உயிரோட இருக்கிறவங்களுக்கு கீழே இருக்கிற நிறைய பேர் நினைக்கிறாங்க, அப்பாடா நம்ம வீட்டுல இருக்கிற மகாலட்சுமியை போய் நம்ம இன்னைக்கு வாழ்த்திடண்டாப்பா, இப்படி எல்லாம் ஒண்ணு நம்ம வீட்டுல வந்து வாய்க்கலடாப்பா. அப்படி இல்ல நடுவர் அவர்களே, இதெல்லாம் ஏதோ ஒரு ஜாலிக்காக சொல்றேன். அந்த ஸ்டீஃபன் ஒரு தம்பி நம்மள எல்லாம் கூட்டிட்டு வந்தானே, உன் பேச்ச கேட்ட உடனே அவன் காணாமையே போயிட்டாமா. வருவாரு, நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வருவாரு நடுவர்களே. சரி ஓகே, ஒண்ணு வேணாம். இத்தனை கேமராவுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்க போறேன். கேளுமா. என்னை உங்களை மாதிரி கோபக்கார மக, அப்பாவை மாதிரி கருப்பான மகன் அறிமுகப்படுத்துறீங்கல்ல, நான் இப்போ உங்ககிட்ட ஒரு 5000 ரூபாய் கடன் கேட்கிறேன், தருவீங்களா தர மாட்டீங்களா? மக்கள் முன்னாடி உண்மையை சொல்லணும். கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் தருவேன். 5000 ரூபாய்க்கே மகள் கிட்ட யோசிக்கிறேன்னு சொல்றீங்களாமா? 5000 ரூபாமா? சரி ஓகே, தருவீங்களா தர மாட்டீங்களா? தருவேன், ஆனா உடனே கொடுத்துருன்னு சொல்லுவேன். உடனே கொடுக்கறதுக்கு ஏன் தரணும்? சரி, ஒரு வாரம் கழிச்சு தா கேளுங்க. ஒரு வாரம் கழிச்சு போன் போட்டு நான் கொடுத்துருமாம்ப. சரி ஓகே, 5000 தர்றேன்னு அம்மா ஒத்துக்கிட்டாங்க. சரி 5000 வாங்கிட்டே கரெக்டா திரும்ப கொடுத்துட்டேன். சரி, இப்போ 50000 ரூபாய் கேக்குறேன், தருவீங்களா தர மாட்டீங்களா? 50000னா ஏதாவது ஒரு செயின் கீன் அடமானம் வச்சுட்டு வாங்கிட்டு போமான்னு சொல்லுவேன். பத்திரம் இல்ல, வீட்டு பத்திரம். வீட்டு அது இருந்தா நான் உங்கள்ட்ட 50000 கடன் கேட்க போறேன். சரி ஏதோ கொடுக்கணும், அவ்வளவுதானே. 5000 ரூபாய் கொடுத்தா ஒரு வாரத்துல திருப்பி கேக்குறீங்க. 50000 ரூபாய் கொடுத்தா செயினையோ இல்ல ஏதோ ஒரு பத்திரத்தையோ நீங்க கேக்குறீங்க. கிட்டத்தட்ட 10 வருஷமா என்ன உங்களுக்கு தெரியும். நான் எவ்வளவு நாணயமான பொண்ணுங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம எவ்வளவுதான் நாணயமானவங்களா இருந்தாலுமே கூட ஒரு கடன் கொடுக்கும் போது ஏதோ ஒரு பத்திரத்தையோ ஏதோ ஒரு பாண்டையோ கொண்டு வந்து குடு அப்படின்னு சொல்றதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதர்களுடைய இயல்பா இருக்கு. தெரிஞ்சவங்களே இந்த காலத்துல கடன் கொடுக்க மாட்டோம். ஆனா நடுவர் அவர்களே, இப்ப இந்த பட்டிமன்றம் மே மாசம் ஃபுல்லா செம்ம பிஸில இருப்போம். நம்மலாம் ஆமா, மே மாசத்துக்கு அப்புறம் பசியில இருப்போம். ஆமா, 6 மாசம் பசிதான். மே மாசம் ஃபுல்லா செம்ம பிஸில. இப்ப நீங்க நல்லா சம்பாதிச்சு ஒரு கார் வாங்கிட்டீங்கன்னு வைங்க. சரி, கார் வாங்கின உடனே நம்ம தமிழ்நாட்டு பண்பாடு படி 4 வீலர் வாங்கின உடனே கோயில் வாசல்ல நிப்பாட்டி 4 எலுமிச்சம்பழத்தை கொண்டு போய் 4 டயருக்கு கீழே வச்சு நசுக்கிறது தான் நம்மளுடைய வழக்கம். ஆமா. இப்ப நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கார் வாங்குனீங்கன்னா நீங்க 4 எலுமிச்சம்பழம் வாங்குவீங்க. அதை பார்த்து வைத்தறிச்சல்ல நாங்க 40 எலுமிச்சம்பழம் வாங்குவோம். எதுக்குமா? என்ன நீங்க மட்டும் முன்னேறிட்டீங்களேன்னா இன்னைக்கு சொந்தக்காரவங்க எல்லாம் அப்படிதான் இருக்காங்க. நீ எந்த மைக்கில் வேணாலும் பேச, ஆனா பட்டிமன்றம் முடிஞ்ச உடனே மைக்கை கொடுத்துட்டு போயிடு. அன்னைக்கு பாட்டு பட்டிமன்றத்துல நீ பாட்டு பையில வச்சு எடுத்துன்னு போயிட்டு என்கிட்ட கேட்டு வாங்கிட்டாங்க அவங்க. அதுனா பரவாயில்ல, கொடுத்துட்டு போயிருவேன், அதெல்லாம் எடுத்துட்டு போக மாட்டேன். நல்ல பிள்ளை. சரி, ஹலோ. ஆமா, நான் ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளை. நான் இந்த மாதிரி ஒரு மேடையில பேசிட்டே இருந்தேன் சார், யாருமே சிரிக்கல. எனக்கு ஒரே வருத்தமா போயிருச்சு, என்னடா யாருமே சிரிக்கலன்னு இந்த உத்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த ஆடியோ போட்ட தம்பி மட்டும் நல்லா சிரிச்சுக்கிட்டே இருந்தார். எனக்கு ஒரே சந்தோஷம். ஆஹா, இவருக்காக 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேசுவோம்னா பேசி முடிச்சுட்டு இறங்கி போய், அண்ணே ரொம்ப நேரமா சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, அவ்வளவு சூப்பரா பேசினேன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், மூதேவி போ அந்த பக்கம், என் பல்லோட அமைப்பே அப்படித்தான் அப்படின்னு. எத்து பல்லு இருக்காரு, 80 நிமிஷமா பேசியிருக்கேன், அப்படிலாம் இல்லாம இங்க அழகா எல்லாரும் சிரிச்சுமே எனக்கு இருக்கீங்க. ஏன்னா மேடையில இருக்கவங்க கரெக்டா பேசுறதா, கீழே இருக்கவங்க எல்லாம் கரெக்டா பதில் தலைகளை ஆட்டுவாங்க. இந்த மாதிரி ஒரு மேடையில பேசிட்டு இருக்கோம். எமோஷன்லாம் என்ன சொல்லிட்டு தெரியுமா, இந்த மேடையில பேசும்போது என் உயிர் போட்டோம் அப்படின்னு சொன்ன பாருங்க. கீழே இருந்து ஒரு அக்கா எந்திரிச்சு சொல்லிச்சு, இவ பேசி எத்தனை உயிர் போச்சா அப்படின்னு. நம்ம பேசி உயிரலாமா போது, அப்படிலாம் பேச மாட்டேன். நல்லா 4 பாயிண்ட் நறுக்குன்னு வச்சுட்டு வந்து உட்காந்துருவேன். ஏன்னா அதுக்கு மேலே நமக்கு தெரியாது, தெரிஞ்சாலும் சொல்லுவேன். அடுத்தது நான் உண்மையை சொல்றேன், நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன், நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த கல்யாணம் பிறகு இனிமேல் நீ வேலைக்கு போகக்கூடாதுன்ட்டாரு. எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, நம்மளும் போய் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. பரவாயில்லன்ட்டு வீட்டில் இருந்தால் கல்யாணம் பண்ணி வச்ச உடனே காலையில் 12 மணிக்கெல்லாம் எந்திரிக்க சொல்கிறாங்க சார். என்னால் காலையில் 12 மணிக்கு எந்திரிக்க முடியுமா? அவ்வளோ விடிய காலையில் எந்திரிச்சு நான் என்ன பண்ணுறது? ஆமாம் ஆமாம் சார், காலையில் நைட்டு 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு காப்பி போட சொல்லுது என் மாமியார். நான் அவங்கள மாதிரிலாம் இல்லை சார், ரொம்ப நல்ல பிள்ளை, நான் அடக்க ஒடுக்கமான பிள்ளைங்க. சத்தியமாக சொல்கிறேன், கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது, இப்போ வரைக்கும் என் மாமியாரை உசுரோட வச்சுருக்கேன். அவ்வளோ நல்ல பிள்ளை பார்த்துக்கங்க. நான் என் காலையில் கூட எங்கள் வீட்டுக்கார சொன்னார், எப்போ பாரு நான் தேங்காய் சட்னி தக்காளி சட்னின்னு வச்சுக்கிட்டு இருக்கேன், உனக்கு வித்தியாசமாக சமைக்கவே தெரியாதான்னு கேட்டார். இன்னைக்கு காலையில் அரளி விதையில சட்னி வச்சுட்டு வந்தேன். அருமையான சட்னி. நைட்டு போய் தான் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்கு என்ன அப்படின்ட்டு. ஆமா, அவங்க ரசம், இவங்க அரளி விதை சட்னி. என்ன
கல்யாணம் ஆகி நான் ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுக்கார்ட்ட என்ன தெரியுமா கேட்டேன், ஏங்க ஹனிமூன் போலாம் அப்படின்னு. ஹனிமூனுக்கா? அதெல்லாம் அப்புறம் என்னக்கா நீங்க உடனே ஹனிமூன் எல்லாம் போக முடியாதுமா, டிக்கெட்டு விலை எல்லாம் அதிகமாயிருச்சு. நான் சொன்னேன் எனக்கு கோவாவுக்கு போகணும்னு ரொம்ப நாள் ஆசை, கோவா கூட்டிட்டு போங்க அப்படின்னு. கோவாவுக்கு போறதா அந்த ஃப்ளைட்ல தான் போகணும், காசுலாம் நம்மளுக்கு செட் ஆகாது, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, இப்பதான் ஃப்ரீ பஸ் விட்டுருக்காங்க, 5 வருஷம் வெயிட் பண்ணா இருக்குமா ஃப்ரீயா ஃப்ளைட் விட்டாலும் விடுவாங்க, அப்போட ஹனிமூன் போய்க்கலாம்னா அதுக்குள்ளே 2 பிள்ளை பிறந்துருச்சுங்க. நான் என்ன பண்றது? எனக்கு 2 பிள்ளை அடுத்த வருஷத்துல 1.5 வருஷத்துல இன்னொரு பிள்ளை பெத்தேன். ஏன் புள்ள பெத்தா காசு தருவாங்களாம்ல, அதனால நாங்களாம் ஒரு செட்டப் போடுதாங்க பிள்ளைய பெத்துக்கிட்டோம். இப்ப அழகா வேலையை முடிச்சாச்சு. என்னக்கா சிரிக்கிற? சத்தியமாக்கா அண்ணே நான் அவனு சொல்றேன், எல்லாமே மகளிருக்காகவே நல்லா போறீங்களா? எங்க ஆண்கள்லாம் என்னங்க பாவம் பண்ணாங்க? என்ன பாவம் பண்ணாங்க கேட்கற? பாவம் அவங்களுக்காக ஏதோ ஒரு 4 திட்டத்தை போட சொல்லுங்க. என்னக்கா உண்மைதானே? மகளிர் சுய உதவிக்குள்ள அந்த பிள்ளை அவ்வளவு பேசுச்சு. மகளிர் சுய உதவிக்குள்ள நீங்க வந்து போட்டிருக்கீங்க, சந்தோஷம் தாங்க. எல்லா மகளிருக்காகவும் போட்டிருக்காங்க. எந்த பொம்பளையால் மகளிர் சுய உதவிக்குள்ள காசு கட்டுது? ஆண்கள் தான் கஷ்டப்படுறாங்க. சும்மா இருப்பார் நம்ம அண்ணன். நம்ம அக்கா என்ன பண்ணோம், எங்க வாங்க நீங்க வந்து செக்யூரிட்டி கையெழுத்து போட்டா தான் காசு தருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. உண்மையா இல்லையாக்கா? ஆண்கள் செக்யூரிட்டி கையெழுத்து போடணுமா இல்லையா? போட்டுவிட்டு நீங்க காசை வாங்கிட்டு அதுக்கு 10,000 ரூபா அமைக்கிடுவீங்க. போனா போது நம்ம அண்ணன் என்ன பண்ணுவாரு, அவருக்கு தெரியாது எவ்வளவு காசு வாங்கினா தெரியுமா? தெரியாது இல்லையா? காசை வாங்கிட்டு 1ஆம் தேதி என்ன குழுவுல காசு கட்டணும் அப்படியா? 10 நாள் இருக்கும்போது நம்ம அக்கா ஆரம்பிக்கும், ஏங்க குழுவுல காசு கட்டணும், இருமா இன்னொரு 10 நாள் இருக்குல்ல பாத்துக்கலாம். ஒரு 5 நாள் இருக்கும்போது, ஏங்க இந்த குழுவுல காசு கட்டணும் ஞாபகப்படுத்தணும், 5 நாள் இருக்கு, இன்னும் 5 நாள் இருக்கு பாத்துக்கலாம். இப்போ ஒரு 3 நாள் இருக்கும்போது நம்ம அக்கா, குமாரப்பா குழுவுல காசை கட்டணுன்ற நான் கண்டுக்கவே மாட்டேங்கிறேன். அக்கா வயசு ஏறினவொடனே அண்ணன் வயசு அப்படியே இறங்கும். இருமா இந்த 3 நாள் இருக்குல்ல பாத்துக்கலாம் விடு. இப்ப நாளைக்கு காசு கட்டணும். இன்னைக்கு நம்ம அக்கா அப்படின்னு ஆரம்பிச்ச உடனே அண்ணன் ஓடுவார். எங்க இருந்தா காசு எடுத்துருவது நடுவில். ஆனா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கங்க, நான் ஏன் அடுத்தடுத்த வருஷத்துல பிள்ளை பெத்தேன்னு சொன்னீங்களா? பெண். ஆனா எனக்கு ரொம்ப வருத்தம் சார், எனக்கு 2 ஆம்பளை பிள்ளையா போயிடுச்சுங்க. பொம்பளை பிள்ளை பிறந்தா அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு தருவாங்களா தெரியாம போச்சு. ஆனா நான் சார் கவலைப்படல, 5 வருஷம் கேப் போட்டு அடுத்த பிள்ளைய பெற்றுக்க. ஆனா நம்மளால வளர்க்க முடியாது, ரொம்ப கஷ்டம். இல்ல ஆனா ஒண்ணு சார், நான் இவ்வளவு அடாவடியா பேசுறேன்னா இந்த பிள்ளைய யார் கட்டியிருப்பான்னு மட்டும் நினைக்காதீங்க. என்னையெல்லாம் பொண்ணு பார்க்க சாதாரணமா வரலங்க. 300 பேர் என்னைய பொண்ணு பார்க்க வந்தாங்க. 300 பேர் அந்த அக்கா பாக்குது, இதுன்னு பொண்ணான்னு பார்க்க வந்திருப்பாங்களோன்ட்டு. 300 பேருக்கு அப்படி காஃபி யாரு ஏன் கையாலே என்ன சார் நீங்க பாக்குறத பார்த்தா எனக்கு காஃபி போட தெரியாது நினைக்கிறேன். அதெல்லாம் சூப்பரா காஃபி போடுவேன். காஃபி போடுறதுன்னு பெரிய கம்ப சுத்துறமாக்கா என்ன? பாலை நல்லா காய்ச்சி கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் போட காஃபி ஆகிட்டு போகுது. இது தெரியாதா எனக்கு? அதெல்லாம் காஃபி சூப்பரா போடுவேன். காஃபி போட்டு எடுத்துட்டு போய் கொடுத்தேன் பாருங்க, எல்லாரும் டீ காஃபி குடிச்சாங்க. இந்த மாப்பிள்ளை பையன் மட்டும் டீ காஃபி குடிக்கவே இல்லை. எனக்கு ஒரே டவுட் ஆயிடுச்சு, என்னடா இந்த காலத்துலயும் டீ காஃபி குடிக்காத ஒரு நல்ல பையனா இருக்கானே. தனியா பேசும்போது கேட்டேன், ஏங்க டீ காஃபி எல்லாம் குடிக்க மாட்டீங்களான்னு கேட்டதுக்கு அவன் சொன்னா, குடிப்பேன், இப்ப குடிச்சா போதை கலைஞ்சிருவோம்லன்றாங்க. நாசமா போறவன் என் மூஞ்சுவே போதையில வந்தாதான் பார்க்க முடியும்னு நினைச்சிருக்கேன். நம்ம வீட்டுல நல்லாதாங்க சமைக்கிறோம். நீங்க நல்லா பாருங்களேன், எந்த மனைவியாவது நல்லா சமைச்சு கொடுத்து எந்த புருஷனாவது சாப்பிட்டு நல்லா இருக்குடி தங்கன்னு சொல்லியிருக்கீங்களா? நீங்க நல்லா பாருங்கக்கா, சாப்பாடை போட்டு வச்சு சாப்பிட்டு இந்த ஜேசிபி மிஷின் மண்ணை வரி கொட்டும் வாரி அள்ளி கொட்டிட்டு நமக்கே மனசு வந்து ஏங்க சாப்பாடு நல்லா இருக்கான்னு கேட்டா நல்லதா இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுருக்கா. மூதவி சாப்பிடும் போதே சொல்ல மாட்டேயாத, சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்லுவோம். நம்ம என்னதான் ருசியா சமைச்சு போட்டாலும் மற்ற நாற்காலிக்கும் தளபதி அமர்ந்திருக்கிற நாற்காலிக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. மற்ற நாற்காலிகள் எல்லாம் தச்சரால் செய்யப்பட்டது. தளபதி அமர்ந்திருக்கிற நாற்காலி மட்டும் கலைஞர் என்னும் தமிழால் செய்யப்பட்டது என்று சொன்னால், அப்பேற்பட்ட ஒரு தளபதியை நமக்கு கொடுத்த முத்தமிழறிஞரின் பாதம் தொட்டு வணங்கி, நிஜமாங்க சத்தியமா சொல்றேன், எனக்கெல்லாம் பாதுகாப்பே இல்லைங்க. அந்த வீட்டுல பயமா இருக்கு, அவ்வளவு பயமா இருக்குங்க. உண்மையாவே சொல்றேன். அதுக்காக நான் மாமியார் மாமனாருக்கு எதிரின்னு தயவு செஞ்சு நினைச்சாதீங்க. ஏன் தெரியுமா, எனக்கெல்லாம் என் மாமியார் மாமனாரை விட என் புருஷனுடைய மாமியார் மாமனார்னா ரொம்ப பிடிக்கும். ஆமாமா. அது யாரு? யாரு? உங்க அம்மா அப்பா.
ஏன் பிடிக்க கூடாதா? எல்லாருக்குமே அப்பா அம்மாவை பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். நான் என்ன கேக்குறேன், ஒரு ஆம்பளைங்களாவது ஒரு புருஷனாவது பொண்டாட்டிய மதிக்கிறாங்களா, மரியாதையா கூப்பிடுறாங்களா? என் வீட்டுக்காரெல்லாம் கூப்பிடுறாரு, அது வேற விஷயம். ஏன்னா 20 days தானே ஆகுது, அந்த மரியாதை இருக்க தானே செய்யும். எந்த புருஷனாவது பொண்டாட்டிய மதிக்கிறாங்க? என் வீட்டுக்காரெல்லாம் கூப்பிடுவாருமா. என்ன கூப்பிடுவாரு? வேலை முடிச்சுட்டு வருவாரா, ரேவதி ஒரு கப் காஃபி அப்படிம்பாரு. என்ன அப்படின்னு கேட்பேன். போட்டு தரட்டுமான்னு கேட்டேன் பாரு. அவ்வளவுதான். எத்தனை தடவை பெண்கள், எவ்வளவு தடவை புருஷன் டீ போட்டு கூப்பிடுறீங்க கட்டின பொண்டாட்டிய? டீ எடுத்துட்டு வாடி, காஃபி எடுத்துட்டு வாடி, பைக் சாவி எடுத்துட்டு வாடி, செல்போன் எடுத்துட்டு வாடி. எத்தனை டீ போட்டு கூப்பிடுறீங்க பொண்டாட்டிங்க? நாங்க என்னைக்காவது ஒரு நாள் புருஷனை பார்த்து இந்தாடா காஃபின்னா என்னங்க ஆகும்? சொல்ல மாட்டாங்க சத்தியமா. நல்ல ஊர்மா கெடுத்து விட்டு போயிடாத. சத்தியமா சொல்ல மாட்டாங்க. 1000 ரூபாய் பணம் வருதுன்றதுனால கூட நாங்க சொல்ல மாட்டோம்ன்றத நான் சொல்ல வந்தேன். 1000 ரூபாய் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. இன்னைக்குதான் பிறந்த நாள்னு சொல்றேன். ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிதான் எல்லா புருஷனும் பொண்டாட்டியை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு வராங்க. என்ன வார்த்தை? ஒரே ஒரு வார்த்தை, என்ன நம்பி வா, உன்னை வச்சு காப்பாத்துறேன். மனசாட்சியோட பெண்கள் நான் சொன்னது உண்மைன்னா கை தட்டணும். என்ன நம்பி வா, உன்னை வச்சு காப்பாத்துறேன்னு வாங்க. நம்மளும் நம்ம புருஷன் நம்மளை வச்சு காப்பாத்துவாருன்னு போயிருப்போம். கழுத்துல இருக்கிறது, காதுல இருக்கிறது, கையில இருக்கிறது மொத்தத்தையும் வச்சிருவாங்க. அக்கா உணர்ந்து தட்டுறாங்க, கேமராக்கு முன்னாடி சிரிக்கிறாங்களே தவிர கை தட்ட முடியல. யோசிச்சு பாருங்க. அதனால என் வீட்டுக்காரர் அப்படின்னு நினைக்காதீங்க. சத்தியமா சொல்றேன், உண்மையாவே என் வீட்டுக்காரர் நான் எங்க போனாலும் அவ்வளவு அக்கறைங்க என் மேல. தெரியுது, அங்கே நிக்கிறாரு பாவம், உட்காரவே மாட்டேன்றாரு பயம். அவருமே உண்மையாவே என் வீட்டுக்காருக்கு என் மேல அவ்வளவு அக்கறை. ஏன் தெரியுமா சொன்னேன்? கிட்டத்தட்ட காலையிலேயே எல்லாரும் வந்துட்டீங்க, நான் ஈவினிங் ஒரு 3 மணிக்கு தான் வந்தேன். வந்த உடனே எனக்கு பீச் எல்லாம் சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. சரி இங்க எக்மோர் வரைக்கும் வந்துட்டோம், பக்கம் தானே மெரினா பீச்னு எல்லாரும் போய் மெரினா பீச்ல ஜாலியா குளிச்சாங்க. கால்லாம் நினைச்சாங்க. நான் வரவே இல்லை, தண்ணியில இறங்கவே இல்லை. சத்தியமா எனக்கு நீச்சல் தெரியும். ஆனா என் வீட்டுக்காரர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், தண்ணியில காலை கூட வைக்க கூடாது, கரையிலே தான் நிக்கணும்னாரு. ஏன் மாமான்னு கேட்டேன். ஏன்? நீ சந்தனம்டா செல்லம், கரைஞ்சிட்டேன்னா மாமா என்னடா பண்றது? பாத்தியாடா கிளவிக்கு கொடுப்ப. நல்ல வேளை நான் ஒண்ணு சொல்லலாம் நினைச்சேன். நான் இன்னைக்கு கிளம்பி வரும்போது என் வீட்டுக்காரர் சொன்னாரு, கட கட கடன்னு ஓடாதம்மா அப்படின்னாரு. ஏன் மாமா அப்படி சொல்றீங்க அப்படின்னு. இல்ல பட்டாம்பூச்சினா பறந்துதான் போகணும்னு சொன்னாரு. நம்ம குடும்ப மானத்தை வாங்குறதுக்கு நம்ம பிள்ளைகளே போதும். எனக்கே பரவாயில்ல, கிளவிதான் ஏம்பித்தால எவ்வளவோ பரவாயில்ல. உண்மையாவே சொல்றேங்க, என் குடும்பத்துல எல்லாம் என் மாமியாருக்குலாம் நான் எல்லாமே ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் தான். அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு நான் சந்தோஷமா இருக்கிற மருமகள்லாம் கிடையாது. 20 நாள்லயே அவங்க பாதி நான் பாதி. இங்க பாரு காயத்ரி, உன் மாமியார இதே மாதிரி பாத்துக்கோ சரியா? அவங்க பாதி நான் பாதி, எல்லாமே அவ்வளவு கஷ்டப்பட்டுங்க. விடிய விடிய பட்டிமன்றம் பேசிட்டு போய் நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு காயெல்லாம் கட் பண்ணி கொடுப்பேன் நடுவர்களே. அவங்க ஈஸியா சாம்பார் வச்சிருவாங்கங்க. ஒரு வாரமா போட்ட ட்ரெஸ் எல்லாம் வீட்டுல அத்தனை பேர் ட்ரெஸ்ஸையும் கொண்டு போய் நான் ஊற வைப்பேன் சர்ஃப் போட்டு. என் மாமியார் அவ்வளோ ஈஸியா அடிச்சு துவைச்சு காய வச்சிடறாங்கங்க. என்ன யாரு இல்ல அவரு என்ன நினைக்கிறாரு, இது எல்லாம் வாய் தான் போல இருக்கு, சமைக்க தெரியாது. ஒண்ணு சப்பாத்தி ரசம், இன்னொன்னு என்னது அரளி விதை சட்னி. இருங்க இன்னும் இருக்கு. 3 வேளை சாப்பிட்ட பாத்திரம் எவ்வளவு கனமா இருக்கும் தெரியுமா? அதை தூக்கி கொண்டுட்டு போய் பின்னாடி செலவாரியில போடுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? என் மாமியார் அவ்வளவு ஈஸியா கழுவி கவுத்து வச்சிடறாங்க. சத்தியம் பண்ணி இந்த மேடையில பொய்யெல்லாம் சொல்லல, உண்மையாவே சொல்றேன். அவங்க அவ்வளவு ஈஸியா சமைக்கிறாங்க. நான் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு சாப்பிடுறேங்க. எனக்காக ஒரு தடவை கைத்தறி கொடுங்க. நீங்க என்ன குடும்பம் நடத்துறீங்களா இல்ல தெருக்கூத்து நடத்துறீங்களா? கும்பகோணம் பக்கம் ஒரு பட்டிமன்றம். நான் கடைசியா தான் பேசுறேன். பேச ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் 7:30 ஆரம்பிச்சாரு. 1 மணி நேரம் பேசி முடிச்சிட்டு நன்றி வணக்கங்கடே முன்னாடி ஒருத்தர் எந்திரிச்சாரு. என்னை 5 நிமிஷம் உத்து பார்த்தாரு. நான் மேக்கப் தான் கலந்துருச்சு போல இருக்கு, நம்மள அடையாளம் தெரியுதா இல்லையா உத்து பாக்குறாரு. நானும் பயந்து போய் தான் நின்று 5 நிமிஷம் உத்து பார்த்தவர் என்னைய பேசு பேசு காசு வாங்குறீல்ல, காசு வாங்குறது தானே 1 மணி நேரம் பேசிருக்கேன், சும்மா நான் பேசுறேன் அப்படின்னு திரும்ப திரும்ப 10 நிமிஷம் எந்திரிச்சு பேசு பேசு பேசுன்னு உசுர வாங்கிட்டா இருக்கா. என்ன மட்டும் ஏன்னா பேசு பேசு பாடு பாடுன்னு சொல்றீங்களே, என் பேச்சு பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, இன்னொரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா நடுவட்ட பர்மிஷன் கேட்டு பேசுறேன்னு சொன்னேன். அதுக்கு அந்த மனுஷன் சொன்னாரு, உன் பேச்சு பாட்டெல்லாம் ஒண்ணு பிடிச்சி பேச சொல்லல, அப்புறம் எதுக்குன்னு என்ன மட்டும் பேச சொல்லி உயிரை வாங்குறேன்னு கேக்குறேன். எங்க ஊருக்கு மினி பஸ் 4 காலுக்கு தான் வரும், அந்த வர வரைக்கும் பேசுனாரு. எங்க வீட்டுல மாமியார் மருமக சண்டை வந்ததுல காரணம் என்ன தெரியுமா நடுவர்களே? என்னமா? சத்தியமா சொல்றேக்கா, நான் ஒண்ணுமே பண்ணல. நான் கல்யாணம் பண்ணி போன கொஞ்ச நாள்லயே எங்க மாமியார கடவுளா பார்த்து கொடுத்துக்கிட்டா இருக்கா. இந்த உட்காந்து கை தட்டாங்களே எங்க புண்ணியவதிகள்லாம்,
அவங்க எல்லாம் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, எல்லாம் பாண்டியன் சோர்ல வர மாமியா மாதிரி நமக்கு நல்ல மாமியாரா வந்து வாய்க்காத அப்படின்னு கழுத்த நீட்டுறாங்க. வந்து வாக்கிறது பூரா சிறகடி காய்ச்ச மாமியார் வந்து மாதிரியே வந்து மாட்டிட்டு முழிக்கிறாங்கல்ல. கல்யாணம் ஆன புதுசுல என் வீட்டுக்காரர் என்னை பார்த்து கேட்டாரு, உன்னை செல்லமா எப்படி கூப்பிடுவாங்க உங்க வீட்டுலன்னு. நான் என்ன எங்க வீட்டுல அம்முன்னு தான் கூப்பிடுவாங்கன்னு. தண்ணி பிடிக்கிற ட்ரம்மு மாதிரி இருக்கிற உன்னை அம்முன்னு நான் கூப்பிடுவாங்க அப்படின்னு கேட்டு வெறுப்பேத்திட்டாரு. நானும் ட்ரை பண்றேன், வாய்ப்பு இல்லையா, நீயே எனக்கு பாதி வந்துட்ட, ஒன்றும் கவலைப்படாத. இந்த ராணுவ வீரர் ஒருத்தர் தன்னுடைய மனைவியிடம் ஒரு கடிதத்தை கொடுத்துட்டு போறாரு. அதுல என்ன எழுதியிருக்காங்கன்னா, கண்ணே, அவசர அழைப்பு வந்துவிட்டது, வா என்னை இறுக அணைத்துக்கொள், ஒருவேளை அது கூட இறுதி அணைப்பாக இருக்கலாம். வா கண்ணே, என்னை இறுக அணைத்துக்கொள், ஒருவேளை அது கூட இறுதி அணைப்பாக இருக்கலாம். நான் திரும்ப வருவேனா தெரியாது, அல்லது திரும்பி வருவேனா தெரியாது. பெட்டியோடு வருவேனா தெரியாது, அல்லது பெட்டிக்குள் வருவேனா தெரியாது. தேசிய கொடியை ஏற்றிவிட்டு வருவேனா தெரியாது, தேசிய கொடியை போர்த்தி கொண்டு வருவேனா தெரியாது. என் தாயையும் குழந்தையையும் நீ பார்த்துக்கொள், இந்த தாய் நாட்டை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி தமிழ்நாட்டிலிருந்து போய் புல்வாமா தாக்குதலிலே உயிரிழந்த சுப்பிரமணி என்பவர் எழுதிய ஒரு அற்புதமான கடிதம்.